35வது வட்டத்திற்கு மாமன்ற உறுப்பினராக இருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜீவன் அவர்களின் வேண்டுகோளின்படி இந்த பகுதியில் ஒரு ஆண்கள் உடற்பயிற்சி கூடம் கட்டப்பட வேண்டும், அதற்குண்டான நிதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டவுடன் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்களுடைய நாடாளுமன்ற நிதியிலிருந்து 40 லட்சம் ஒதுக்கப்பட்டு அந்த ஆண்கள் பயிற்சி கூடத்திற்குண்டான அடிக்கல் நாட்டு விழா இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆர் டி சேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசாமி, மண்டல குழு தலைவர் அன்பு சகோதரர் திரு நேதாஜி உட்பட இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த ஆண்கள் உடற்பயிற்சி கூடம் இந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் அது இதுபோன்ற பல்வேறு மக்கள் நல பணிகளில் ஈடுபட்டிருக்கும் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜீவன் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசாமி மட்டுமல்லாது இந்த பகுதி மக்களும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு தொடர்ந்து ஆதரவளித்திட வேண்டும் என கூறி நான் இந்த நிகழ்வில் நான் உரையாற்றினேன். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. திமுக நீங்க உட்பட கூட்டணி கட்சிகள் என்ன ரைஸ் பண்ண இருக்கீங்க? குறிப்பா 100 நாள் வேலை திட்டத்துக்கு தமிழகத்துக்கு தேவையான 1500 கோடி ரூபாய் வராதனால தமிழக அரசு இந்த நிதி பற்றாக்குறை திட்டம் சிக்கல் இருக்கு. என்ன விஷயங்கள் நாடாளுமன்ற வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பொறுத்தவரைக்கும் பட்ஜெட் குறித்த அறிவிப்புகள் தான் இருக்கும். இதுல முக்கியமா நம்ம நாங்க முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முதலமைச்சர் மட்டுமல்லாது நம்முடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்கள் அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நம்முடைய ஒன்றிய அரசு நம்முடைய தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை அவர்கள் வழங்குவதில்லை. குறிப்பாக பேரிடர் நிதி சென்ற ஆண்டு நடைபெற்ற அந்த பெங்கல் புயல் அதனால் தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாயின. நம்முடைய தமிழக முதலமைச்சர் கிட்டத்தட்ட 6675 கோடி பேரிடர் நிவாரண நிதியை ஒன்றிய அரசு வழங்கிட வேண்டும், உடனடியாக 2000 கோடி வழங்க வேண்டும் என்று கோரினார். அதற்கு முந்தைய வருடம் மிச்சாங் புயல், அதனால் தென் மாவட்டங்கள் மிச்சாங் புயல் மறுபடியும் சென்னை மட்டுமல்லாது வட மாவட்டங்களை பாதித்தது. தென் மாவட்டங்களில் வெள்ள சேதாரம், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம். அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் பேரிடர் நிவாரண நிதியாக கிட்டத்தட்ட 38,000 கோடி ஒன்றிய அரசிடம் கேட்டார். இதுவரைக்கும் சென்ற ஆண்டு அந்த பெங்கல் புயலுக்கு 1 ரூபாய் கூட நமக்கு வரவில்லை. உச்ச நீதிமன்றம் தலையீட்டுக்கு பிறகு அந்த மிச்சாங் புயல் நிவாரணத்திற்கு வெறும் 276 கோடியை மட்டும்தான் அவர்கள் ஒன்றிய அரசு வழங்கினார்கள். நமது கேட்டது கிட்டத்தட்ட 38,000 கோடி, அவர்கள் வழங்கியது 276 கோடி. அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள், தமிழ்நாட்டு அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், நீங்கள் உங்களுக்கு சென்னை மெட்ரோ ரயிலுடைய phase 2 அதற்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அதுக்குண்டான நிதியை ஒதுக்கவில்லை. அந்த திட்டத்துக்குரிய ஒப்புதல்களை அவர்கள் ஒன்றிய அரசு வழங்கவில்லை. அப்பொழுது கிட்டத்தட்ட 26,000 கோடி தமிழ்நாட்டு அரசு நம்முடைய மாநில நிதியிலிருந்து ஒதுக்கி அந்த திட்டத்திற்கு தொய்வு வந்துவிடக்கூடாது என்று அந்த நிதியை அளித்தது. கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் ஒன்றிய அரசு அதுக்குண்டான நிதியை வழங்கினார்கள். இனியும் அவர்கள் அந்த மெட்ரோ திட்டம் 2வது ஃபேஸுக்கு வழங்க வேண்டிய நிதி இனியும் பாக்கி உள்ளது. அது மட்டுமல்லாது தமிழ்நாடு பல்விக்கல்வித்துறைக்கு பெரும் ஒரு நிதி நெருக்கடியை உருவாக்கும் வகையில் அந்த சமகர சிக்ஷா அபியான் திட்டம், அதற்குண்டான கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட நிதியை கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேல் ஒன்றிய அரசு வழங்கவில்லை. அதனால் தமிழ்நாடு பல்விக்கல்வித்துறை பல நிதி நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. பல்வேறு திட்டங்களை, சிறப்பான திட்டங்களை நம்மளால் செயல்படுத்த முடியவில்லை. அது மட்டுமல்லாது இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம்,
நீங்க கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு எல்லா கிராமங்கள்லயும் கிராமங்களுக்கு போகும்போது குறிப்பா தாய்மார்கள் வைக்கின்ற முதல் கோரிக்கை, ஐயா முன்னாடி மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டம் இல்லையா, வேலை நாட்களையும் குறைச்சிட்டாங்க, அந்த ரூபா வந்து சேர்றதுக்கு எங்களுக்கு நாளாகுது, பல பேருக்கு வந்து அந்த 100 நாள் திட்டத்தில் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கி சொல்லும் போது, அப்ப நான் அவங்ககிட்ட எடுத்து சொல்லும் பொழுது இந்த 100 நாள் திட்டங்கிறது ஒன்றிய அரசு, மத்திய அரசு, மோடி அரசுடைய அந்த திட்டம், அவங்கதான் இந்த திட்டத்துக்குள்ள நிதியை ஒதுக்கணும். நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியா இருக்கட்டும், நம்ம இந்தியா கூட்டணி சார்ந்த தலைவர் வைகோ உட்பட நாங்க பலமுறை இது ஒன்றிய அரசு கிட்ட அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது வேலை நாட்கள் நீங்க குறைக்க கூடாது, அந்த திட்டத்துக்கு உண்டான 100 நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை நீங்க குறைக்க கூடாது அப்படின்னு பலமுறை நான் பல கிராமங்கள்ல அந்த தாய்மார்களை பதில் சொல்லியிருக்கிறேன். நாங்க இப்போ என்னன்னா கடந்த 4 மாதங்களாக அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய் அவங்க ஒன்றிய அரசு வழங்கவில்லை. அதனால இன்னைக்கு சம்பளம் அந்த 100 நாள் வேலைக்கு செஞ்ச அந்த வேலை செஞ்சது அவங்களுக்கு தாய்மார்களுக்கு அந்த சம்பளத்தை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இதனால என்னன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியோடைய சிறப்பான மக்கள் நல பணிகளுக்கு ஒரு 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 தடையை உருவாக்குறதுக்காண்டி, இந்த அரசுக்கு வந்து ஒரு அவப்பேர் உருவாக்குறதுக்காண்டி தொடர்ந்து ஒன்றிய அரசு இது போன்ற நிதியை வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராம இருக்கிறாங்க. வருகின்ற அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நம்முடைய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அண்ணன் கலாநிதி வீரசாமி இருக்கிறாரு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, இந்தியா கூட்டணியை சார்ந்த பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நாங்க இந்த கூட்டத்தொடர்ல நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி, அது இல்லாம இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் வக்ஃப் போர்டு அந்த சட்ட திருத்தம், அது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. பேருக்கு ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்னு சொல்லி பேருக்கு ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அதுல நம்முடைய இந்தியா கூட்டணி குறிப்பா எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை அவங்க எதுவுமே ஏத்துக்கல. கிட்டத்தட்ட 44 அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு அந்த சட்ட திருத்தங்களுக்கு ஆட்சேபம் தெரிவிச்சிருக்கோம். அதுக்குண்டான விவாதத்துக்கு கூட அவங்க இடம் கொடுக்கல. இப்போ அவங்களே முடிவு பண்ணி இப்போ நாங்க அந்த வக்ஃப் போர்டு அந்த சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் அதை நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. கண்டிப்பா அதுக்குண்டான எதிர்ப்பு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்க வக்ஃப் போர்டு சட்ட திருத்தமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியா இருக்கட்டும், நாங்கள் ஓர் குரலாக நாங்கள் அங்கே நாடாளுமன்றத்தில் ஒழிப்போம் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சென்னை மாநகரம் பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லைன்னு ஆளுநர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அதே போல சமத்துவம் சமூக நீதினு பேசிட்டு பட்டியலின மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி தமிழகத்தில் நடக்குதுன்னு ஆளுநர் சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பிளவுபடுத்துகிற வார்த்தை நீங்க சொல்றீங்க இல்லையா, பிளவுபடுத்துகிறது டிவைட் பண்றது, பிளவுபடுத்துற சக்திகள் டிவைசிவ் ஃபோர்சஸ் சொன்னீங்கன்னா அது யார் அது போன்ற காரியங்கள் ஈடுபடுறாங்க சொன்னா தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்க வலதுசாரி சக்திகள், ரைட் விங் ஃபோர்சஸ் சொல்லணும். அந்த வலதுசாரி சக்திகள் யாருன்னு பாத்தீங்கன்னா மதத்தால் அவங்க அரசியல் பண்றது பெரும்பான்மை, மதத்தால் இனத்தால் அரசியல் பண்றது பெரும்பான்மையான போர். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட மதத்தால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு டிவைசிவ் ஃபோர்ஸாக இருக்கின்ற சக்தி யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாஜக சொல்லலாம். நீங்க இன்னைக்கு அங்க மணிப்பூர்ல உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அங்க கொலை செய்யப்பட்டார்கள். நீங்க பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள் எரிக்கப்பட்டது. நீங்க அங்க பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த 1.5 வருஷத்துல ஒரு நாளாவது இல்ல 1 மணி நேரம் அங்க பிரதம மந்திரி போயிருப்பாராங்க, நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர் போயிருப்பாரா? நான் 1.5 வருஷம் ஆச்சு, நீ அந்த மாநிலம் இயல்பு நிலைக்கு வரலைங்க. அது இல்லாம நீங்க டெல்லி எடுத்துக்கோங்க, நம்ம இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி, தி நேஷன்ஸ் கேபிட்டல். நீங்க வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு. நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல எப்படி கேங்ஸ்டரிசம் இருந்ததோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர்ஸ்னால இன்னைக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு. போன வருஷம் மாத்திரம் கிட்டத்தட்ட 150 குண்டு வச்சு தாக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டல்கள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 150 சம்பவங்கள் அங்க இருக்கிற பள்ளிகளுக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கு. அங்க இருக்க பல நீங்க டெல்லி போன்ற தலைநகர்லயே பாதுகாப்பு கிடையாது. இந்தியாவிலேயே கிரைம் கேபிட்டல், அதாவது நான் சொல்லல, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, அது ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனம். இந்தியாவிலேயே அதிக குற்றங்கள் நடைபெறுகின்ற மாநிலம் எதுனா நீங்க உத்தரப்பிரதேஷ். பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆளுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேஷ். நாட்டிலே அதிக குற்றங்கள் நடைபெறுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேஷ். இப்போ உங்களுக்கு தெரியும், நேற்று ஒரு அதிர்ச்சி செய்தி, கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிற அந்த கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த பிரயாக்ராஜ் என்ற பகுதியில் நடக்கிற அந்த கும்பமேளால கிட்டத்தட்ட
30 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா 100 பேருக்கு மேல இறந்திருப்பாங்க சொல்றாங்க. இனிமே பல பேர் காணல. அது பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த சம்பவம். நீங்க பல்வேறு விபத்துகளா இருக்கட்டும், நீங்க ரயில்வேஸ் நடக்கிற விபத்து உங்களுக்கே தெரியும். நீங்க மாசத்துக்கு ஒரு விபத்து நீங்க ரயில்வே துறை நடக்குது. இது போன்ற பல இழிநிலைகள், பல பிரச்சனைகள் இன்னைக்கு ஒன்றிய அரசால வந்திருக்கு. தமிழ்நாடை பொறுத்தவரை இங்கே தவறு இல்லைன்னு சொல்லல. இங்கே சில நேரங்கள்ல தவறுகள் நடக்குது. ஆனால் உடனடி நடவடிக்கை கிட்டத்தட்ட நீங்க உங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் பலாத்கார பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட நபர் 5 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார். நீங்க அதே மாதிரி தப்பு நடக்கும்போது உடனடியாக நடவடிக்கை நம்முடைய தமிழக காவல்துறை இங்க எடுக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து அதுக்குண்டான பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு கூட சென்ற ஒரு மாதத்துக்கு முன்பு நம்ம சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. என்ன தீர்மானம்? பெண்களுக்கு பாலியல் ரீதியான குற்றங்கள் ஈடுபடுபவர்களுக்கு அதாவது மரண தண்டனை, அதை இன்னைக்கு அவர் சட்டத்தை கூட நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதில் தமிழ்நாடு அரசு நம்ம முதலமைச்சரா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், முடிந்த மட்டும் இங்க ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு எல்லா முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள், பிற மாநிலங்கள், குறிப்பா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான பகுதிங்கிறது அவர் ஆளுநருக்கு தெரியும். ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவர் ஆளுநராக செயல்படவில்லை. அவரை பொறுத்தவரை RSS பிஜேபியின் கொள்கை பரப்பு செயலராக தொடர்ந்து செயல்படுகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் இந்த நாடாளுமன்ற கூட்டத்திலே முக்கியமான ஒரு இது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பொறுத்தவரை தமிழ்நாடு மற்றும் பிற பாஜக அல்லாத பிற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்கு ஆள்கின்ற ஆளுநர்கள் அந்தந்த மாநில அரசுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த விடாம அவங்க நேரு செய்யறாங்க. அதுக்கு ஒரு ஆளுநர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறைகளை இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் நாங்க பேசுறதா இருக்கிறோம்.